ஆண்டவர் உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த 10வது மாதம் 9ஆம் தேதி புதன்கிழமை காலை பொழுதிலே அனுதின கண்மலை நிகழ்ச்சி சந்திப்பதிலே கர்த்தருக்குள்ளாய் மகிழ்ச்சி அடைகிற கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுடைய தியானத்திற்கு ஒரு வசனத்தை வாசி கேட்போம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்டேன். நான் உன்னிடத்திற்கு சீக்கிரமாய் வருவேன் என்று நம்பியிருக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, நம்மிடத்திற்கு சீக்கிரமாய் வருகிறவர். இங்கே நான் வாசித்த வேத போல தீமோத்தேயிட்ட பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிற ஒரு வார்த்தையை வாசிக்கட்டேன். நான் நினைச்சுவேன், சீக்கிரமாய் நான் வருவேன் என்று நம்பியிருக்கிறேன். அதனால் நீ தைரியமாக இரு, சந்தோஷமாக இரு, ஊழியத்தை உற்சாகமாக செய் அப்படின்னு அவனை உற்சாகப்படுத்துகிறது பாருங்கள். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மளை பார்த்து, நீங்கள் எப்போ கேட்டாலும் எப்போ ஜோமானாலும் கர்த்தர் தருகிற பதில் அதுதான். உன்னிடத்துக்கு நான் சீக்கிரமாக என்ன செய்வேன். அவர் இந்த உலகத்தை விட்டு பரமேறும் போது அதான் சொன்னேன், போயிட்டு என்ன செய்வேன், இதோ சீக்கிரமாய் வருவேன். அதனால் ஆண்டவர் சீக்கிரமாக வரப்போகிறார். அதுக்கு ஒரு நாள் இருக்கிறது. அது அவருடைய வருகைனா அது நிச்சயம் என்ன செய்வார். இன்றைக்கி உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள்லாம் பார்க்குறோம் இல்லையா. இன்றைக்கி இஸ்ரேலுக்கு லெபனானுக்கு போராட்டம், இஸ்ரேலுக்கு ஈரானுக்கு போராட்டம், இதெல்லாம் அவருடைய வருகைக்கு அடையாளங்கள். யுத்தங்களையும் செய்திகளையும் கேள்விப்படுகிறீர்கள். முடிவு உடனே வராது என்று சொல்லப்பட்டு நம்மளை கூட்டு போகிறதுக்கு வருவார். அது மட்டும் இல்லை, நமக்கு ஒரு பிரச்சனை, நமக்கு தேவை, நமக்கு ஒரு நெருக்கடி, நமக்கு ஒரு போராட்டம், நமக்கு ஒரு அவமானம், நமக்கு எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, அவர் நம்மிடத்துக்கு வருகிறவர். அவர் சீக்கிரமாய் வருவார். என்னை நோக்கி கூப்பிடு அப்படின்ட்டுருக்க. அவரை நோக்கி கூப்பிட்டாலே அவர் என்ன செய்வார். வேதத்தில் நடந்த அநேக காரியங்களை பாருங்களாம். அவர் நம்மிடத்துக்கு வர வேண்டிய நேரம் கரெக்டாக வருவார். எப்போ வரணும்னு அவருக்கு தெரியும். ஆபிரகாமை கூப்பிட்டார் அப்படின்னா வேதத்தில் அவனை கூப்பிட்டு தான் சொல்லப்பட்டு, தேசத்தை இனத்தை தகப்படி விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்க தேசத்துக்கு போன்னு சொன்னபோது அவனை சந்திக்க வேண்டிய நேரத்தில் சந்தித்தார். அவனை உயிர்ப்பித்து, அவனை உருவாக்கி, அவனை ஆசீர்வதித்து விசுவாசியின் தகப்பனாய் மாறி. ஆபிரகாம் ஒரு விக்கிரக ஆராதனை குடும்பத்தில் பிறந்தவன். இந்த அனுதின கர்மலி தினத்தை கேட்க அருமையான தேவனுடைய பிள்ளை, நீ எந்த சூழ்நிலையில் இருக்கிறாய் என்பது கர்த்தருக்கு தெரியும். அவர் ஒரு அற்புதத்தை செய்வார். அவர் உன் தேவையை சந்திப்பார். அவர் உன்னை விடுவிப்பார். மற்ற தேவர்களைப் போல அல்ல. அவர் நம்ம கூப்பிட்டா போதும், நம்மிடத்தில் அவர் உடனே வருவார். பத்திமை குருடன் எரிகோ வீதியில் இருந்தால் சொல்லப்பட்டிருக்கு. அவன் எவ்வளோ நாள் நினச்சா ஆண்டவரை பார்க்க நினச்சா நமக்கு தெரியும், இயேசுனாக்கு தெரியும். ஆனால் கரெக்டாக வந்துட்டார் பார்த்தீங்களா. பத்திமையை சந்திப்பதற்காகவே வந்தவர். அவர் அவனுக்கு பார்வை கொடுத்தார். யோவான் 4 வாசிக்கிறோம். கிணற்றின் அருகே உட்கார்ந்தாரான் பாருங்க. அதாவது இஸ்ரவேலர் தண்ணி எடுக்க ஒரு நேரம் உண்டு. சமாரியருக்கு வேண்டிய ஒரு நேரம். சமாரியர் எடுக்கக்கூடிய நேரத்தில் ஊரார் எல்லாரும் அவர்களை ஒதுக்கி வைத்திருக்கிறதான அந்த வேளையில் இயேசு கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். எவ்வளோ அற்புதமான தேவன் பாருங்கள். சோத்திரம் ஒரு பெரிய ரட்சிப்பை எங்கே கொடுத்துருப்பாங்க. உன்னிடத்துக்கு சீக்கிரமாக வருவேன்னு சொன்னால் போய் நினைச்சிருக்கிறாரு. ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்திருக்கு. சீசர்கள் மத்திய 14 வாசிக்கிற சீசர்கள் அக்கறைக்கு போகும்போது பார்த்திங்கன்னா 4ஆம் ஜாமத்தில் படகு அலைவு போட்டுக்கிறது. அவன் தரக்கூடாது இல்லையா. அவர் சீக்கிரமாய் போய் காற்றையும் கடலையும் அதட்டி அற்புதம் செய்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அனுதின கர்மலி நிகழ்ச்சியை கேட்டு இந்த காலை பொழுதில் உன்னுடைய நெருக்கடிகள் மனிதனுக்கு தெரிகிறதோ இல்லையோ, கர்த்தருக்கு தெரியும். அவர் உனக்கு அற்புதங்களை செய்து நிச்சயம் அவர் என்ன செய்வார், உதவி செய்வார். ஒருபோதும் கைவிட மாட்டார். யார் வருவான்னு அவரே அவர் நிச்சயம் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். நல்ல பிதாவே, சீக்கிரமாக எங்களிடத்தில் எங்கள் தேவைகளை சந்தித்து எங்களை உயிர்ப்பித்து பலப்படுத்தி அதிசயங்களை செய்கிற தேவனாக இருக்கிறபடினால் இந்த கர்மலி தெரிஞ்சுக்கிட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கை நீர் சீக்கிரமாய் சென்று நீர் செய்யப்பட எல்லா நல்ல கிரியைகளுக்காய் அற்புதத்திற்காக ஸ்தோத்திரம். இயேசு நிமித்த ஜெபங்கள் நல்ல பிதா. ஆமென். நாளை காலை அனுதின கர்மலி தெரிஞ்சு சந்திக்கிறதுக்கு தேவ கிருபை நம்மை தாங்கி நடத்துகிறார். ஆமென்.